reality of the second coming and the secret coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகையும் அவரோட இரண்டாம் வருகையும் குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So again I'll be sharing the same chart with you. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Praise you. Okay. ஸோ நம்ம ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல், அவர் வந்து ஹெவனுக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது, பரிசுத்த ஆவியானவர் வராது. பரிசுத்த ஆவியானவர் வந்த அன்னைக்கு தான் சர்ச் உருவாகுது. சர்ச் வந்து என்னன்னு நம்ம பார்த்தோம், எப்படிலாம் இருக்கணும், சர்ச்சோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி நடக்க போகுது. இப்போ சர்ச் வந்து பூமியில இருக்கு, நமக்குள்ள வந்து அந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அந்த கிங்டம் தான் அவர் ஷிஃப்ட் பண்ணி அவரோட ராப்சர்ல எடுத்துட்டு போவாரு. திருப்பி எல்லாருமே கிறிஸ்துவுக்கு முன்னாடி போய் இருப்போம். ஏன்னா எவ்ரிபடி ஹேஸ் டு பி ஜட்ஜ்ட் பிஃபோர் கிரைஸ்ட் ஃபார் தியர் ஒர்க்ஸ், அவங்களோட வேலைக்காக. ஆனா இதுல போறவங்க எல்லாருமே அவங்க வந்து நல்ல ஒரு ஒர்க்குக்காக தான், நல்ல ஓட்டத்தை முடிச்சவங்க தான் இங்க போக முடியும். ஸோ அவருக்கு முன்னாடி இருப்போம். அதுக்கேற்ற ஒரு ரிவார்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இங்க அதே போல 7 வருஷம் உபத்திர காலம் நடக்கும். 7 வருஷம் கல்யாண விருந்துங்க நடந்துட்டு இருக்கும். 7 வருஷம் உபத்திர காலம், அந்திகிறிஸ்தோட ஆட்சி நடக்கும். சரி, அந்திகிறிஸ்தோட ஆட்சியை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் பார்த்தோம். நம்ம லாஸ்ட் டைமே பார்க்கும்போது இந்த எக்கால சத்தங்கள், அந்த 7 விதமான எக்காலங்கள், 7 விதமான கலசங்கள், அப்புறம் அந்திகிறிஸ்தோட முத்திரை, ஃபால்ஸ் கிரைஸ்ட், ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வருவாங்க. யாக்கோபோட ஜேக்கபோட ட்ரபிள், அதுக்கப்புறம் அந்த எரேமியால சொன்ன அந்த எரேமியால 30 போட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், இங்க எப்படி அந்த உபத்திர காலத்துல எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு பாடுகள் மத்தியில போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. சோ இன்னைக்கு அந்த உபத்திர காலத்துல கடைசி இதுல என்ன நடக்கும், நம்ம இந்த உபத்திர காலத்திலயும் நம்ம இன்னும் டீட்டெயிலா தனியா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த சீக்ரெட் கம்மிங், இந்த செகண்ட் கம்மிங் மட்டும் நான் வந்து உங்களுக்கு மையப்படுத்தி தான் நான் வந்து இந்த ஸ்டடி நம்ம பாக்குறோம். தனியா நம்ம ட்ரிபுலேஷன் பீரியட்ல என்னென்ன நடக்க போகுது அது வந்து தனியா நம்ம தனிப்பட்ட முறையில பார்க்கலாம் இன்னொரு நாள். ஹல்லேலூயா. இது வந்து அந்திகிறிஸ்தோட முத்திரை, த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், இதை குறிச்சு வெளிப்படுத்தல் 13 ஃபுல்லாவே போட்டிருக்கிறோம். அதனாலதான் அந்த பீஸ்டோட முத்திரை அந்த வெளிப்படுத்தல் 13 கடைசி வசனத்துல வர முத்திரை தான் அந்த 666 அந்த முத்திரையெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே போல இது வந்து அந்த அந்திகிறிஸ்து, ஆன்டிகிரைஸ்ட், இது வந்து ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், இவங்க எல்லாமே அந்திகிறிஸ்தோட ஆட்சியில எப்படி வந்து மக்களை வஞ்சிப்பாங்க, ஏமாத்துவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். ஃபைன். அப்போ இந்த 7 வருஷம் முடிகிற டைம்ல, இந்த 7 வருஷம் முடியும் போது இங்க பூமியில பாத்தீங்கன்னா 1,44,000 பேர் மட்டும்தான் தேவன் முத்திரை போட்டிருப்பார். அதுவும் வந்து யூதா கோத்திரத்தும், அதாவது இஸ்ரேல் மக்கள் 1,44,000 பேர் மட்டும்தான் இங்க மிஞ்சுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க பாக்கலாம், இது உபத்திர காலம் 7 வருஷம் நடக்குது. கல்யாண விருந்தும் 7 வருஷம் இங்க போயிட்டு இருக்குது. கல்யாண விருந்து முடிஞ்ச உடனே சபை அப்படியே இயேசு கிறிஸ்துவோட சபையோட திரும்பி வராரு. தனியா அவர் மட்டும் வர மாட்டாரு. இயேசு கிறிஸ்து இங்க மேகத்தின் மத்தியில சபை எடுத்துக்கொள்றாரு. சபை அப்படியே போய் 7 வருஷம் உபத்திர காலமும் இங்க வந்து அவங்க பண்ண வேலைக்கேற்ற ஒரு ரிவார்ட்ஸும் கிடைக்கும். அந்த கடைசி 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சபையும் ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல இயேசு கிறிஸ்துவோட திரும்பி வருவாங்க. வந்து இதுதான் ஒலிவமலை, மவுண்ட் ஆலிவ்ஸ்ல. அப்போ என்ன நடக்கும்னா, உலகத்துல உள்ள எல்லா தேசத்தாரும் ஒண்ணு சேர்ந்து இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டா வருவாங்க. அப்போ இஸ்ரேல்ல இருந்து 1,44,000 பேர் மட்டும்தான் என்ன நடக்கும்னா, அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. அந்திகிறிஸ்து சொல் பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க மட்டும் தனியா ஆண்டவர் பிரித்தெடுத்து வச்சிருப்பாரு. அது அவங்களுக்கு புரியாது. அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து 1,44,000 பீப்புள் வந்து அவங்களுக்கு ஒரு தனி இது இருக்கும். இவங்க இது அந்திகிறிஸ்து சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க தனியா வந்து ஆண்டவருக்காக வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆயத்தப்படுத்திட்டு இருப்பாங்க. சரி, இவங்களை வந்து ஒரேடியா அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உலகத்துல இருக்கிற எல்லா மிலிட்ரி பவர்ஸும் திரண்டு இஸ்ரேலுக்கு நேரா வருவாங்க. அதான் அந்த இடம் பேர் வந்து ஆர்மகெடான். அந்த அர்மகதான் யுத்தம்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். அந்த பிளேஸ்லாம் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து நின்று இவங்க மக்களை அழிச்சிடலாம் சொல்லிட்டு அப்படி வரும்போதுதான் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவார். வந்து அவர் தான் அந்த யுத்தத்தை ஜெயிப்பார். அப்போ அவர் வரும்பொழுது பார்க்கலாமே, வெளிப்படுத்தல். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 16ஆம் அதிகாரத்துல படிப்போம். 13 13 வரைக்கும். And I saw 3
evil spirits that look like a frogs leap from the mouth of the dragon, the beast. இதான் அந்த பீஸ்ட்ல இருந்து ஒரு 3 விதமான ஈவில் ஸ்பிரிட்ஸ் வெளியே வருது, ஒரு தவளை போல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பீஸ்ட், டிராகன், த பீஸ்ட், இந்த ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், இவங்க 3 பேரும் தான் அப்போ வந்து பிரதானம். இந்த உபத்திரவ காலத்துல அந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில இந்த பீஸ்ட் வந்து த ஆன்டி கிரைஸ்ட், இந்த இமேஜ் வந்து அவன் போடுற முத்திரை, இது வந்து ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ். இவங்க 3 தான் ஒரு 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 முக்கியமான மங்கு அப்ப இருக்குது. They are the demonic spirits who worked miracles and go out to all the rulers of the world to gather them for battle against the Lord. எங்க தேவனுக்கு விரோதமாக ஒரு 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 பேட்டில் உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே படையை திரட்டிட்டு வராங்க உலகம் எங்கும். against the Lord on that great judgment day of God the Almighty. See, அன்னைக்கு பேட்டில் நடக்கிற அன்னைக்கு தான் 2 ஈவென்ட் நடக்கும். ஒன்னு வந்து இந்த பேட்டில் ஆர்மகடான் யுத்தம், இன்னொன்னு வந்து நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட். இது 2மே அட் அ டைம்ல நடக்கும். அவர் இயேசு கிறிஸ்து வந்து 2ஆம் வருகையில நியாயாதிபதியா வராரு, நியாயம் விசாரிக்கிறதுக்கு வராரு, நீதியை சரிப்படுத்துறதுக்காக வராரு, ராஜாத்தி ராஜாவாக வருவார். முதலாம் அவர் ரகசிய வருகையில அவர் ஒரு மணவாளனாக வராரு. மணவாளனாக வந்து சபை எடுத்துக்கொண்டு விடுவாரு. அதோட மணவாளனோட 7 வருஷம் இருப்போம். திருப்பி அந்த 7 அந்த சபையும் சேர்ந்து அந்த ராஜாத்தி ராஜாவாக வருவோம் இந்த பூமியில ஆட்சி செய்யறதுக்காக. அடுத்த 1000 வருஷம் அரசாட்சி இருக்கு. ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு பண்றதுக்காக வராரு, இன்னொரு பக்கம் அந்த மகா யுத்தத்தை நடத்துறதுக்காக, அந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்காக. அப்போ 15ஆவது வருஷத்துல 16-15, look, I will come as unexpectedly as a thief, because are all who are watching for me, who keep their clothing ready, so they will not have to walk around naked and ashamed. And the demonic spirits gathered all the rulers and their armies to a place with a Hebrew name called Armageddon. யாரு? இந்த demonic spirits. இது 3மே demonic spirits. இது எல்லாமே கேதர் பண்ணி உலகத்துல இருந்து ஒரு பெரிய சண்டை உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கேதர் பண்ண வச்சு அவங்க எல்லாரும் எங்க நேரா வராங்க? அட் த ஆர்மகெடான். இங்க வந்து ஒரு சண்டை போடுறதுக்காக தேவன் பார்ப்போம், இவன் தேவனுடைய பிள்ளைங்க சொல்றாங்க, தேவன் இவங்களுக்கு காப்பாத்த வரான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானா இவனான்னு சொல்லிட்டு இந்த போட்டி போடுறதுக்காக அந்த இடத்துல உலகம் எங்கும் லட்சக்கணக்கான ஒரு மிலிட்டரி பேட்டில் வந்து அங்க வந்து குமியுவாங்க. அங்க இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன படை, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படியே பயந்துட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து அங்க ஜெயிப்பார். ஹல்லேலூயா. இதே வசனம் என்ன நடக்கும்னா ரெவலேஷன் 19:17-21, வெளிப்படுத்தல் 19:17-21. Then I saw an angel standing in the sun shouting to the vultures flying high in the sky. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இங்க 2ஆம் வருகையில வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஏஞ்சல்கிட்ட வந்து கமாண்ட் பண்றாங்க. என்ன நடக்குது? Then I saw an angel standing in the sun, okay, பக்கத்துல, அந்த சன் பக்கத்துல, shouting to the vulture flying in the sky. எல்லா வல்ச்சருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இமேஜ் இருக்கும், இதெல்லாம் வல்ச்சருக்கு அவர் கமாண்ட் பண்றது. இதான் வல்ச்சர். sky, come gather together for the great banquet God has prepared. வல்ச்சர் எதை சாப்பிடும்? பணத்தை சாப்பிடும், இறந்து போனது, உயிர் உள்ளதை சாப்பிடாது. அப்போ அவங்க வந்து வல்ச்சருக்கு தான் அவர் கமாண்ட் பண்றாரு. அப்ப அந்த ஏஞ்சல் வந்து வல்ச்சருக்கு எல்லாத்துக்கும் கமாண்ட் பண்றான். கமாண்ட் பண்ணி முடிச்சா பாருங்க, இன்னைக்கு வந்து எங்க ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஃபீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு. என்ன ஃபீஸ்ட்னு பார்க்கலாம். ஓகே, banquet God has prepared, come and eat the flesh of kings, generals, ஒரு ராஜாக்கள் இல்ல, உலகத்துல எல்லா ராஜாக்களும் இல்ல, kings, generals and strong warriors of horses and their riders, and of all humanity, both free and slave, small and great. எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருந்தாலும் சரி, எல்லாமே யார் அந்த அந்திகிறிஸ்துவோட முத்திரை போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே சங்கரிக்கப்படுறாங்க இந்த ஆர்மகதான் யுத்தத்துல. அப்ப பாருங்களேன். Then I saw that beasts and the kings of the world and their armies gathered together to fight against the one sitting on the horse and his army. யார் sitting on the horse? இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா வராரு. அந்த ஆர்மி யாரு? சபை. நம்ம தான் அந்த சபை. And the beast was captured, with him the false prophet who did mighty miracles on behalf of the beast, miracles that deceived all who had accepted the mark of the beast. பாருங்களேன், அந்திகிறிஸ்துவோட ஆட்சியில அந்த ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் வந்து பயங்கரமான மிராக்கிள்ஸ் பண்ணுவாங்க. பயங்கரம் எக்ஸ்ட்ராடனரி மிராக்கிள்ஸ். அப்ப அதை பார்த்து ஓகே, இவங்க எல்லாம் தேவனோட பிள்ளைங்கள் தான் போல இருக்கு, இவங்க உண்மையாலுமே எப்படி கிறிஸ்டியன்ஸ் வந்து ஏமாறுவாங்கன்னா, இந்த ஃபால்ஸ் கிரைஸ்ட், இந்த ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் பண்ற இந்த மிராக்கிளும் ஹீலிங்கும் பயங்கரமான அதிசயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதை வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள்லாம் பண்ணி நிறைய பேர் இவங்க சொல்றதான் உண்மைன்னு நினைச்சு அந்த அந்திகிறிஸ்து முத்திரை போட்டுருவாங்க.
அந்த பிரச்சனை பயங்கரமா வரும். பாருங்களேன் இந்த இடத்துல, and the beast was captured with him the false prophet தான் who did mighty miracles on behalf of the beast, miracles that deceived all who had accepted the mark of the beast and who worshipped his statue. அவன் பண்ண மிராக்களை பார்த்து எல்லாம் ஏமாந்து போய் எல்லாரும் அந்திகிறிஸ்துவோட முத்திரை எடுத்திருப்பாங்க. both the beast and his false prophet were thrown alive into the fiery lake of burning sulfur. யாரு? இந்த பீஸ்டும் அந்தி கிறிஸ்துவும் the false prophets, இந்த ரெண்டு பேரையும் அந்த அந்த இந்த வார் நடக்கும் போது ரெண்டு பேரும் தூக்கி the lake of fireல போட்டாச்சு. ஹல்லேலூயா. சரி, இதை நீங்க நல்லா பாத்துக்கணும். போட்டாச்சு, thrown alive into the lake of burning sulfur. Their entire army was killed with a sharp sword that came from the mouth of the one riding the white horse. இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வர பட்டயம், அது நியாயத்திற்கும் இரு கருக்குள்ள பட்டயம் சொல்லுவாங்க. அவரோட வார்த்தை, ஒரு வார்த்தை தான் சொன்னா போதும். They are all dead. Hallelujah. Their entire army was killed by the sharp sword that came from the mouth of the one. அவர் வந்து கையில பட்டயத்தெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொருத்தனை வெட்டவே இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஏன்னா அவரோட வார்த்தையில அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. அப்போ that came from the mouth of the one, ஏன்னா அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை இருக்கருக்குள்ள பட்டயம் சொல்லுவாங்க. ஸோ உண்மைக்கே வாயிலிருந்து அவர் வந்து ஸ்வாட் வந்து வெளியில வராது. அந்த வார்த்தை வந்து நியாயத்திற்கும். ஸோ mouth of the one riding the white horse and the vultures all gorged themselves on the dead bodies. பாருங்களேன், அவரோட வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளியில வருது. அந்த வார்த்தை வெளியில வந்த உடனே அங்க ஒரு பெரிய சங்கரிக்கப்படுது. அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. யாரார் அகேன்ஸ்டா வந்தாங்களோ, யாரார் மார்க் ஆஃப் த பீஸ்ட் போட்டிருக்காங்களோ, அத்தனை பேர் தேர் ஆல் டெட். எத்தனை லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் தெரியாது, தேர் ஆல் டெட். அப்போ அந்த டைம்ல அவங்க எல்லாம் சங்கரிக்கப்படுறாங்க. முதலாவது இந்த ஃபால்ஸ் கிரைஸ்ட் அந்த ஃபால்ஸ் ப்ராஃபட். இதான் அந்த ஃபால்ஸ், இது அந்த பீஸ்டும் அந்த ஃபால்ஸ் ப்ராஃபட்டும். இவங்க வந்து ரெண்டு பேருமே தூக்கப்பட்டாங்க. இங்க லேக் ஆஃப் ஃபயர்ல போட்டாச்சு. யாராரு அந்திகிறிஸ்து முத்திரை எடுத்திருக்காங்களோ அத்தனை பேரும் தேர் ஆல் டெட். வல்ச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபீஸ்ட் அன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இததான் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை நடக்கும். இது தப்பிக்கணும்னா சபை இங்க ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்ம இப்ப இந்த இடத்துல இருக்கோம், இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல. ஸோ வி டோன்ட் ஹவ் எனி அதர் ஆப்ஷன். நம்ம வந்து இந்த என்னது அந்த உபத்திரவ காலத்துல போய் எப்படியாவது கஷ்டப்பட்டு தப்பிச்சு பிடிச்சு வெளியில வந்துடலாம்னு நினைச்சா முடியவே முடியாது. பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி டஃப் டைம் அந்த இடத்துல. ஆனா சபை இங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் சபை கல்யாணம் விருந்தாயி நமக்கு ரிவார்ட் எல்லாம் கிடைச்சு இயேசு கிறிஸ்துவோட திரும்பி வருவோம். சோ அதுக்குதான் சபை. இப்ப நம்ம சபைக்கு போறது எதுக்குன்னா, நம்ம வந்து இந்த சபையை உண்மையான சபையாக இருக்க வேண்டும். ஏதோ வந்து கடமைக்கு நானும் இந்த சர்ச்சுக்கு போறேன், அவனும் அந்த சர்ச்சுக்கு போறேன், எனக்கு சர்ச்சு பிடிக்கல அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. we are the body of Christ. நம்ம அந்த சபைக்குள்ள வந்துட்டோம். அந்த சபை தேவனுடையதாக இருக்கிறது. அந்த சபையை தான் எடுக்க தேவன் வரார். ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த ஒலிவ மலையில அவர் கால் வைக்கும் பொழுது, தேங்க்யூ ஜீசஸ், பாருங்களேன், ஜக்கரியா 14:4. On the day his feet will stand on the Mount of Olives east of Jerusalem, and the Mount of Olives will split apart. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மவுண்ட் ஆலிவ்ஸ்ல யாருமே வீடு கட்டக்கூடாது, யாரும் லேண்ட் வாங்கக்கூடாது. இன்னைக்கும் ஒலிவ மலை தனியா இருக்கு. அந்த ஒலிவ மலையில யாரும் வீடு கட்ட மாட்டாங்க. ஏன்னா யூதர்கள் இன்னும் அதை நம்புறாங்க. இது ஜக்கரியா 14:4 இயேசு கிறிஸ்து வரும்போது அது 2ஆ பிளக்கும். அதனால இட்ஸ் நாட் குட் ஃபார் டு பில்ட் ஹவுஸ் ஆர் அபார்ட்மெண்ட். அந்த இடத்துல வந்து அபார்ட்மெண்ட்டை வீடை இன்னும் கட்ட மாட்டாங்க. இன்னும் யாருக்குமே அங்க அப்ரூவல் கிடையாது. எப்படி அந்த மலையில அவர் மேல போனாரோ திரும்பி வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனா அவங்க முதலாவது வருகையில அவங்க வந்து இன்னும் நம்பவே இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துலதான் அவர் வந்து மேல போறாரு அந்த ஒலிவ மலையில. அந்த 2ஆம் அதிகாரத்துலதான் எப்படி இந்த மலையில போனாரோ திரும்பி வருவாரு. ஆனா யூதர்கள் பழைய ஏற்பாடு ரொம்ப நம்புறாங்க. சோ அதனாலதான் ஒரு நாள் அவங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இயேசு கிறிஸ்து வந்து எங்க அந்த மலையில திருப்பி வருவாருன்னு. அப்ப அந்த மழை வரும்போது அந்த மழை 2ஆ பிளக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பாலிக் இமேஜா போட்டிருப்பாங்க, மழை 2ஆ பிளந்த மாதிரி. அப்போ அவர் வரும்போது அந்த மலை, அந்த ஒலிவ மலை 2ஆ பிளக்கும். அதே ஒரு மிகப்பெரிய அடையாளம் இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு. இந்த மலைக்கு கீழே தான் அந்த 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 பிளைன்ஸ், இந்த பிளைன்ஸ் ஆஃப் ஆர்மகெடான், அங்கதான் ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுது. இயேசு கிறிஸ்து இந்த மலையில வந்து அவரோட கால் மிதிக்கப்பட்ட உடனே இந்த மார்க் ஆஃப் த பீஸ்டும் இந்த ஃபால்ஸ் ப்ராஃபட்டும்
லேக் ஆஃப் ஃபயர்ல தூக்கி எறியப்பட்டுருவாங்க. மீதி இருந்த எல்லா ராஜாக்கள், இங்க இருக்கிற பெரிய பெரிய பிரசிடென்ட்ஸோ, பிரைம் மினிஸ்டரோ அல்லது பிசினஸ் மேனோ, சாதாரண மக்களோ, யார் வந்து அந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட் போட்டிருக்காங்களோ அத்தனை பேரும் ஒரு செகண்ட் தான், இட் ஒன்ட் டேக் மச் டைம், ஒரு செகண்ட் அத்தனை பேரும் they are all dead and the vultures will gorge their bodies. Hallelujah. சரி, இது வந்து இயேசு கிறிஸ்துவும் இது தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்காரு. இந்த ஃபைனலா 2ஆம் வருகையில என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தரலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 46 வரை. See, I already told இந்த ஸ்டடி வந்து இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பைபிள் வேர்சஸ் மட்டும் தான் நான் எடுப்பேன். அந்த பைபிள் வேர்சஸ் வச்சுதான் இந்த சார்ட் வந்து அழகா ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு பை கிளாரன்ஸ் லார்கின். ஹல்லேலூயா. Matthew 25, 31 to 46. But when the Son of Man comes in his glory and all the angels with him, then he will sit upon his glorious throne. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை, இது வந்து ரகசிய வருகை பத்தி பேசப்படல. 2ஆம் வருகை, when the Son of Man comes in his glory, அவர் மகிமையா வரார். And all the angels with him, and he will come sit upon his glorious throne, and all the nations will be gathered in his presence. இங்க வந்து எல்லா தேசமும் இங்க வந்து கேதர் ஆயிருக்கும். எதுக்கு? பெருசா சண்டை போடுறதுக்காக வருவாங்க. Presence, and he will separate the people as a shepherd separates the sheep from the goats. இது எப்படி செப்பரேட் பண்றாருன்னா, யார் வந்து அந்திகிறிஸ்து முத்திரை போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாமே கோட்டா மாறிடுறாங்க. யார் வந்து அந்திகிறிஸ்து முத்திரை போடலையோ அவங்க எல்லாமே ஷீப்பா மாறிடுறாங்க. ஈஸிலி ஹி செப்பரேட்ஸ். அந்த முத்திரை வச்சுதான் அங்க செப்பரேட் பண்றாரு. செப்பரேட்ஸ் த பீப்புள். He will place the sheep at his right hand and the goat at the left. ரெண்டா செப்பரேட் பண்ணிடுறாரு ஃபர்ஸ்ட். Then the king will say to those on the right, come, you have blessed by my father, inherit the kingdom prepared for you. ஓகேங்களா? யார் வந்து ஷீப் வந்து ரைட் சைடு போயிட்டாங்க, அந்த ஷீப்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அந்த ஷீப் வேற யாரும் இல்ல, யார் வந்து அந்திகிறிஸ்து முத்திரை போடாம இருக்கிறாங்களோ காட்டுலயும் மலையிலும், அது வேற யாருமே இல்ல, 1,44,000 பேர் தான். அவங்க மட்டும்தான் யூதர்கள், ஜூயிஷ் பீப்புள், இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க மட்டும்தான் ரைட் சைடு போய் நிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப என்ன சொல்றாரு? ரைட் சைட்ல நின்னுட்டு, கம், you who are blessed by my father, inherit the kingdom prepared for you from the creations of the world. Hallelujah. சரி. For I was hungry and you fed me, I was thirsty and you gave me a drink, I was stranger and you invited me into the home, and I was naked and you gave me a clothing, I was sick and you cared for me, I was in prison and you visited me. See, இது வந்து யாருக்கு சொல்றாருன்னா, இது யூத ஜனங்கள். நமக்கு நியாயத்தை இருப்பது வந்து வித்தியாசம். தேவன் வந்து யூத மக்களுக்கு நியாயத்தை இருக்கிறது வந்து இன்னொரு. ஏன்னா அவங்க வந்து இன்னும் இயேசு கிறிஸ்துவை நம்பவே இல்லை, இயேசு கிறிஸ்துவை மேசியான்னு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்களுக்கே தெரியாம அவங்க மேல ஒரு 1,44,000 பேருக்கு வந்து முத்திரை ஆண்டவர் போட்டிருக்காரு. அப்போ இந்த முத்திரை போட்டது நிமித்தம் அவங்க வந்து பயபக்தியோட இயேசு, அதாவது ரட்சகருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, ராஜாத்தி ராஜாக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து அவங்களோட நீதி நிமித்தம், இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவோட நீதி நிமித்தம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நாம கிறிஸ்துவின் நீதி நிமித்தம், நாம இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டது நிமித்தம், நாம அவரோட நீதி நிமித்தம் நாம நீதிமான்களாக்க மாட்டோம். ஆனா இங்க இஸ்ரேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளல, அவங்க இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையை நம்பவே இல்லை. அப்ப அவங்களுக்கு எப்படி நியாயம் விசாரிக்கிறாரு? அவங்களுக்கு வித்தியாசம் பாருங்களேன். அதனாலதான் நான் வந்து ஹங்கரியா இருந்தேன், என்னை ஃபீட் பண்ண, நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்த, நான் ஸ்ட்ரேஞ்சரா இருந்தேன், என்னை வீட்டுக்கு என்னை ஏத்துக்கொண்ட, நான் நீக்கடா இருந்தேன், எனக்கு நீ துணி கொடுத்த. சோ இது எல்லாமே I was in prison and you visited me. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. இந்த 1,40,000 பேருக்கு எப்பண்டா நாங்கெல்லாம் பண்ணோம்? Then these righteous will reply, Lord, when did we ever see you hungry and fed you, or thirsty and gave you something to drink, or a stranger and show you hospitality, or naked you give you clothing, and when did we ever see you sick in person and visit you? அவங்களுக்கு புரியவே இல்லை. என்ன ஆண்டவரே, நாங்கெல்லாம் இது எப்போ நாங்க உங்களுக்கு பண்ணோம்? இப்ப நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர, நம்ம இது பண்ணணும். அதை தவிர we need to believe in the God's righteousness. இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், யூதர்களும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்ப அவங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறது வித்தியாசம். அவங்களோட டீட்ஸ் வச்சு ஆண்டவர் வந்து அவங்க நியாயத்தை இருக்கிறார். Then the king will turn to those on the left and say, the 40th பாருங்களேன். And the king will say, I tell you the truth, when you did it to one of the least of these my brothers and sisters, you were doing to me.
அப்போ நீ வந்து உங்களுக்குள்ள சகோதர சகோதரிகள், உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இருந்த நெய்பர்ஸ்க்கு நீங்க பண்ணிருக்கீங்க, அது எல்லாமே அவங்களுக்காக நீங்க நின்னது நிமித்தம் அந்த நீதி உங்களை இப்பொழுது ரட்சிக்கப்பட்டது. சோ அவங்க எல்லாமே இந்த 1,44,000 பேர். அல்லேலூயா. இப்ப நம்ம அப்படி பண்ண நீதிமான்களாக முடியாது. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம வந்து கிறிஸ்துவோட நீதி நிமித்தம் தான் நாம வந்து எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நாம அவருடைய நீதி நிமித்தம் தான் நம்ம நீதிமான்களாக்க முடியும். நான் வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணனால நான் நீதிமான்கள் ஆக முடியாது. சோ அதனால நான் ஹெல்ப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. யூ கேன் டூ, பட் யுவர் ரைச்சியஸ்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். நீங்க அதன் நிமித்தம் நம்ம டீட்ஸ் நிமித்தம் நம்ம நீதிமான்களாக்க முடியாது. இது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையிலயோ ரட்சிப்பின் அனுபவமோ அவங்களுக்கு இல்ல. சோ அதனால இயேசு கிறிஸ்துவோட நீதி அவங்களுக்குள்ள இருக்காது. அப்ப அவங்களோட நீதி பாத்தீங்கன்னா அவங்க செய்யறத நிமித்தம் வச்சுதான் அவங்க அப்ப இதெல்லாமே அவங்க செஞ்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து கிருபை நிமித்தம் அவங்களுக்கு மேல ஏற்கனவே ஒரு முத்திரை போட்டிருக்காரு. அதனால வந்து அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியில அவங்க தப்பிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மேல முத்திரை இல்ல. அதனால they are protected. இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவங்க வித்தியாசமா நியாயந்திருக்கிறார். நீங்க இதெல்லாமே உங்களுக்கு சுத்தி இருந்த மக்களுக்கு, தெரிஞ்ச மக்களுக்கு, தெரியாத மக்களுக்கு, ஸ்ட்ரேஞ்சர் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதெல்லாமே எனக்கே பண்ணதுனால உங்களை நான் வந்து ஷீப்பாக மாத்துறேன் அப்படின்னு சொல்லி ரைட் சைட்ல கொண்டு போறாரு. லெஃப்ட் சைட்ல இருக்கவங்கிட்ட சொல்றாரு, தென் த கிங். யாருன்னா இது இயேசு கிறிஸ்து. இது வந்து இயேசு கிறிஸ்து தான் அவரே சொல்றாரு. அவரே ராஜாத்தி ராஜாவா வரும்போது பாருங்களேன், இயேசு கிறிஸ்து ஒரு முதலாம் வருகையில ரட்சகராக வரும் பொழுது அவரு ராஜாத்தி ராஜாவாக வரும்போது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவரே தான் சொல்றாரு. Hallelujah. What an amazing God we serve. அப்போ the king will turn to those on the left, Matthew 25:41. Say, away with me, you cursed ones, into the eternal fire prepared for the devil and his demons. Hallelujah. இது வந்து ஜட்ஜ்மெண்ட் நடக்குதுங்க. ஒரு பக்கம் யுத்தம் நடக்குது. யுத்தத்துல நிறைய பேர் சங்கரிக்கப்படுறாங்க. சங்கரிக்கப்பட்ட உடனே அடுத்த செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. ஜட்ஜ்மெண்ட்ல பாருங்களேன், பிரிச்சற இதெல்லாமே அவங்களுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. For I was hungry, you did not feed me. I was thirsty, you did not give me a drink. I was a stranger and you didn't invite me into your home. I was naked and you didn't give me a clothing. I was sick in prison and you didn't visit me. Then they will reply, Lord, when did we all இதெல்லாம் கேக்குறாங்க. And he will answer, I tell you the truth. When you refuse to help the least of those, my brothers and sisters, you were refusing to help me. And they will go away into the eternal punishment, but the righteous will go into the eternal life. Hallelujah. இது வந்து யூதர்களையும் அப்ப வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட் போட்டிருக்கிறவங்களை எல்லாரும் ஆண்டவர் அப்ப நியாயத்திருக்கிறார். Hallelujah. சரி, இது ஒண்ணு. அப்போ இங்க வந்து பாக்குறோம், இதுல வந்து ஒரு சின்ன ஒரு ராக் மாதிரி இருக்கு. இந்த ராக் என்னன்னா தானியேல், அதாவது தானியேல் புஸ்தகத்துல ஒரு ஒரு சம்பவம் நமக்கு இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ட்ரீமை வந்து இன்ட்ரோட் பண்ணி நெபுகாத் நேசர் கிட்ட யார் இந்த தானியேல் வந்து இன்ட்ரோட் பண்ணி சொல்வார். அதாவது உங்க தலை வந்து ஒரு ராஜ்யம், உங்களோட பாடி வந்து ஒரு ராஜ்யம், கால் வந்து ஒரு ராஜ்யம், அதே மாதிரி அந்த ஃபிங்கர்ஸ் ஒரு ராஜ்யம், அதெல்லாமே சேர்ந்து கடைசி ஒரு பெரிய ராக் வந்து இடிச்சு அது தூள் தூளாக்கிறோம். இது வந்து ஒரு ராக், ஒரு சாலிட் ராக், அது எதுவுமே வெட்டப்படாத ஒரு ராக் வந்து என்றென்றும் நிலைத்திருக்கிற ராஜ்யம் ஒண்ணு வரப்போகுதுன்னு சொல்லுவார். சோ அப்ப தானியேல் பாத்தீங்கன்னா 2:34-35 as you watched a rock cut from a mountain but not by the human hands, it struck the feet of a iron and clay. அங்க ஒரு பெரிய ஸ்டாச்சு பாக்குறோம். Smashing them into bits, the whole statue was crushed into a small piece of iron, clay, bronze, silver and gold. Then the wind blew them away without a trace. இந்த ராஜ்யங்கள் எதுவுமே இல்லாத போச்சு. இது என்னென்ன ராஜ்யம் பாத்தீங்கன்னா, ஒன்னு கிரேக்க ராஜ்யம், அல்லது மீதோ பெர்சியா ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், இன்னொன்னு பாபிலோன். இப்ப இதை வந்து பாத்துட்டு இருக்கும்போது பாபிலோன், அப்ப தானியேல் வந்து பாபிலோன்ல தான் இருக்கிறாரு. பாபிலோனோட ராஜா தான் நெபுகாத் நேசர். அதான் அந்த ஃபர்ஸ்ட் மெகா கிங்டம். அதுக்கப்புறம் கிரேக்க ராஜ்யம், அதுக்கப்புறம் கிரேக்க ராஜ்யம் வந்தது, அதுக்கப்புறம் மேடோ பெர்சியா ராஜ்யம் வந்தது, கிரேக்க ராஜ்யம் வந்தது, ரோம சாம்ராஜ்யம். இந்த 4 தான் உலகத்திலே மகா பெரிய சாம்ராஜ்யங்கள். சோ இந்த சாம்ராஜ்யம் எல்லாமே ஒண்ணு இல்லாம போயிருச்சு. இப்போ வந்து அது டிவைட் ஆகி ஒரு 10 டிவைடட் நேஷன்ஸ் மாதிரி இருக்கு. அதான் யூரோப்பியன் யூனியன் சொல்றோம். அந்த 10 ஃபிங்கர்ஸ் அதையும் கிரஷ் பண்ணி
ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறோம். அப்ப யார் அந்த ராஜாவா வருவார்னா இயேசு கிறிஸ்து. அவருடைய ராஜ்யம் தான் என்றென்றும் நிலைக்கும். அதான் அங்க போட்டிருக்கு. வித்தவுட் a flesh, but the rock that knocked the statue down became a great mountain that covered the whole earth. எல்லா தேசமும் எல்லா ராஜ்யத்தையும் ஆளுகை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து ராஜாவாக வருவார். ஹல்லேலூயா. சோ நம்ம இந்த ஆர்மக்டானோட்ல என்ன நடக்கும்னு பார்த்தோம். வல்ச்சருக்கு எப்படி கமாண்ட் பண்ணுவாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த பீஸ்ட் and the false prophet will be thrown into the lake of fire. யார் வந்து அந்திகிறிஸ்துவோட முத்திரை போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து சங்கரிக்கப்படுவாங்க. வல்ச்சருக்கு ஃபுட் ஆயிரும். the judgment will be also there. இயேசு கிறிஸ்து அங்க நியாயத்தை ஏற்பாரு. எப்படி நியாயத்திருக்கிறாருன்னு நம்ம பார்த்துட்டோம். யூதர்களுக்கு அவங்க இயேசு கிறிஸ்துவோட நீதியின்படி அவங்களுக்கு நியாயத்திருக்கப்பட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் நம்பவே இல்லை. அதனால அவங்களுக்கு கடைசியா இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாரு. அவங்களோட நீதியை வச்சே பண்றாரு. அதுக்கு அதே மாதிரி இந்த அந்திகிறிஸ்துவோட ஆட்சியில யாருமே நீதியின்படி வாழ மாட்டாங்க. யார் அந்திகிறிஸ்துவோட முத்திரை எடுத்தாங்களோ எல்லாருமே சங்கரிக்கப்பட்டு அவங்க எல்லாமே எட்டர்னல் ஃபயர்ல போடாச்சு. மீதி இருந்த இந்த 1,44,000 பேர் மட்டும்தான் இந்த 1000 வருஷம் அரசாட்சிக்கு வருவாங்க. ஹல்லேலூயா. So with this, I want to conclude today's Bible study. ஏன்னா 1000 வருஷ அரசாட்சி பத்தி நம்ம நாளைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும், அதுக்கு நிறைய வேர்சஸ் இருக்கு, நிறைய பைபிள்ல நிறைய வசனங்கள் நம்ம இன்னைக்கு எடுத்து பார்க்கலாம். So with this, அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஆர்மகதான் யுத்தத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி the beast and the false prophets எப்படி லேக் ஆஃப் ஃபயர்ல தூக்கி எறியப்படுவாங்க. அவருடைய ராஜ்யம் தானியேல போட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் அந்த கனவுல எப்படி ஆண்டவருடைய ராஜ்யம் நிலையான ராஜ்யத்தை அவரோட ஒரு கற்பாராயான ஒரு ராஜ்யத்தை எப்படி உருவாக்குவார்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தோம். So he will be the rock and he will establish a throne forever for 1,000 years on this earth. இந்த பூமியில. ஆனா அதுல வந்து யாரு போவாங்கன்னா அந்த 1,44,000 பேர் மட்டும்தான். மத்த எல்லாருமே சங்கரிக்கப்பட்டுருவாங்க. ஸோ டுமாரோ we will see about the millennium kingdom. 1000 வருஷ ஆட்சியில எப்படி இருக்கும், கிறிஸ்து எப்படி நம்மளை ஆளுகை செய்வார், அது எப்படி நடக்கும், சபையோட பணி என்ன, அது எல்லாத்தையும் டுமாரோ we will see. So with this, I want to conclude. Let's close your eyes. If you have any questions with me, please do comment on the section below. Thank you, Jesus, for watching us on Facebook. Hallelujah. Praise you, Jesus. Okay, before we end, let's bow our heads. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day, wonderful time. You are an amazing God, you are a marvelous God, a wonderful God, wonder-working God. ஆண்டவரே, உங்களுடைய 2ஆம் வருகை குறித்து இன்னைக்கு அநேக காரியங்கள் எங்களுக்கு பேச வைத்தீங்க, அதற்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன தேவன் ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக விடுதலை பெற கிருபை தாங்க தகப்பனே. தேவ கரம் கூட இருக்கட்டும், தேவ பிரசனம் கூட இருக்கட்டும், தேவ ஆலோசனை கூட இருக்கட்டும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க, அவங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க பிரித்தெடுத்த சந்ததிகளாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்பா, உங்களுடைய வருகை மிக சமீபமா இருக்கு. சபையாக இருந்து நாங்க ஆயத்தப்பட கிருபை தாங்க. அப்பா, இதெல்லாமே எங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடையாது. we are the final chance, Lord Jesus. அந்த 2ஆம் வருகையில அப்பா, அதுக்கு முன்னாடி ரகசிய வருகையில நாங்க எப்படியாவது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை எங்களுக்கு நீங்க போதித்துக் கொண்டு இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இன்னும் நாங்கள் அறிந்து கொண்டு ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவரே, அவங்களோட ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். சகல துதிக்கான மகிமை மாட்சிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen, amen, amen. May God bless you. Let's meet tomorrow at 6:30. Thanks for joining in.